ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்னை ஏமாத்திருக்கு நான் சொல்கிறேன். என்னை ஏமாத்திருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 400 தான் நான் ஏமாத்திருக்குன்னு சொல்கிறேன். அது எப்படி என்னை ஏமாத்துச்சு அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்டு பிஎஸ்யூ டெப்ட் ஃபண்டு டைரக்ட் குரோத் ஆப்ஷன் இது வந்து இது 2வது இருக்கிறது வந்து டைரக்ட் ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன். இப்போ வந்து நான் ஆக்சுவலாக வந்து இந்த டைரக்ட் ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் எப்படின்னா டாப் அப் பண்ண போகிறேன். இப்போ டாப் அப் பண்ணிட்டு போயிடல பர்ச்சேஸு ப்ரொசீடு அது டைரக்ட் பர்ச்சேஸ். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்துருந்தீங்க அப்படின்னா பே அவுட் ஐடிசிடபிள்யூ தான் நான் வந்து ஆக்சுவலாக சூஸ் பண்ணேன். அந்த ஃபண்டு தான் நான் சூஸ் பண்ணி உள்ளே வந்தேன். இது ஆட்டோமேட்டிக்காக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறுது. இதை நான் கவனிக்காமல் நான் பாட்டுக்கு அமௌண்ட் ஆட் பண்ணிட்டேன். ஒரு ரூ. 400 ஆட் பண்ணேன். அதிலிருந்து என்ன ஆச்சுன்னா அந்த வேறு ஃபண்டுக்கு போயிடுச்சு. நாம் வந்து ஒரு நம்பி தானே நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த ஃபண்டுக்குள்ளே போனேன்னா எனக்கு இந்த ஃபண்டுக்குள்ளே போய் டாப் அப் பண்ணால் இந்த ஃபண்டு தானே ஆட் ஆகணும். இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எப்படி வச்சுக்கிறாங்கன்னா சிஸ்டம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு போகிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் சீட்டிங் நினைக்கிறீங்களா என்னென்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. இது வந்து மன வருத்தமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன், சரி 500 மாதம் போடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வெறுத்து போய் அதுக்கப்புறம் இந்த ரூ. 400 இப்படி பண்ணதுலேருந்து நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் நிறுத்திட்டேன். அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் டாப்பை வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ அந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கவே இருக்காது. நம்மளால் எப்படியெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க பாருங்கள். ஏன் இந்த இடத்துல சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வைக்க வேண்டியதானே, ஏன் வைக்கல? அதுக்கான காரணம் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.